அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி 80 வருடம் ஆபத்தான சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணமான இன்றைய தினத்தில் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் சந்திர கிரகணம் 2025 இந்த கிரகணத்தின் போது இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதுவற்றையிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். சந்திர கிரகணம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 9:29 மணி முதல் பிற்பகல் 3:29 மணி வரை நடைபெறும். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் காலையில் நிகழ இருக்குது. சந்திர கிரகணம் இந்த மாதம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் ஹோலி நாளில் நிகழ உள்ளது. மார்ச் 14ஆம் தேதி என்று வானத்தில் ஒரு சிவப்பு நிலவு காணப்படும். இது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஜோதிடர் அசோக் இது கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் முழு சந்திர கிரகணமாக இருக்கும். இதற்கு முன்பு இது 2022ஆம் ஆண்டு நடந்தது. இப்போது வானத்தில் சிவப்பு நிறத்தில் சந்திரனின் தனித்துவமான காட்சி காணப்படும். முழு நிலவு, பூமி மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வின் காரணமாக இது நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சந்திரன் நிறம் மாறி பூமியில் நிழலுக்குள் நகர்கிறது. இது இரத்த நிலவு என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த முழு சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி காலை 9:29 மணி முதல் பிற்பகல் 3:29 மணி வரை நடைபெறும். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் காலையில் நிகழும். இந்த காரணத்தினால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. மேலும் கிரகணத்தின் சூத காலம் செல்லுபடி ஆகாது. சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, சூத காலத்தில் வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் தவிர வேறு யாரும் உணவு போன்றவை சாப்பிடுவதை தவிர்க்கவும், கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை வெட்டுவதையும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது எந்த வழிபாட்டையும் செய்வதையோ அல்லது கடவுளை தொடுவதையோ தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றில் தர்பை புல் அல்லது துளசி இலை போட்டு வைக்க வேண்டும். இதனால் கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாது. அதே போல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.